வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 1. மாத்தூருக்கு 15வது மைலில் புத்தனூர் நாகரிகம் அடைய முயற்சித்து கொண்டிருந்த கிராமங்களில் ஒன்று. ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு மாந்தோட்டத்தின் நடுவில் இருந்த மாடி கட்டிடம் கடைத்தேர் கோவிந்தன் செட்டியாருடையதாக இருந்தது. கலெக்டர், தாசில்தார் போன்ற சர்க்கார் உத்தியோகஸ்தர்கள் அந்த ஊரில் முகாமிடும் பொழுதெல்லாம் மாந்தோப்பு பங்களாவில் தான் வந்து தங்குவது வழக்கம். ஆனால் 1.5 வருஷத்திற்கு முன்பு அந்த கட்டடத்தை மாத்தூர் சின்ன ஜமீன்தார் புஷ்பநாதன் விலைக்கு வாங்கிவிட்டான். சுற்றி இருந்த மாந்தோப்பை சுத்தப்படுத்தி புதிதாக வீட்டுக்கு வெள்ளை அடித்ததும் யார் குடிவர போகிறார்களோ என்று வாயை பிளந்து கொண்டு ஊர் ஜனங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் 4-5 லாரிகள் சாமான்கள் முன்னால் வர வந்து இறங்கினார்கள் பானுமதியும் மரகதம்மாளும். தாயும் மகளும் போல் தென்பட்ட அவர்களையும் மாத்தூர் ஜமீன்தாரின் காரை பார்த்த கிராமவாசிகள் பல கதைகள் எழுப்பிவிட்டனர். 1 வருஷமாக கிராம ஜனங்களின் ஆச்சரியம், ஆவல், கற்பனை முதலிய பல புத்தகங்களின் காரணகர்த்தாக்களாயிருந்த பானுமதியும் மரகதம்மாளும் அவசியம் இருந்தால் நன்றி மாந்தோப்பின் எல்லையை தாண்டியவர்கள் அல்லர். புத்தனூர் பங்களாவில் அன்று சாயங்காலம் மேல் மாடி அறையில் ரஸ்தாவை நோக்கி அமைந்திருந்த ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்த பானுமதியின் கண்கள் ஒவ்வொரு வாகனத்தையும் ஆவலுடன் கவனித்து கொண்டிருந்தன. ஏ பானு, தலையை பின்னி கொண்டவள் பூ வச்சுக்க கூட மறந்து அப்படியே ஓடி வந்துட்டியே என்று கூறிய வண்ணம் உள்ளே வந்து நின்றாள் மரகதம்மாள். பூவை அந்த மேஜை மேலே வச்சுட்டு போ என சலிப்பாக பதிலளித்த மகளை ஏற இறங்க கவனித்தாள். ஒரு தரம் மரகதம் இருதயத்தை யாரோ பிடித்து கசக்குவதை போன்ற ஒரு துன்ப உணர்ச்சி அவளுக்கு அப்போது ஏற்பட்டது. 20 வயது நிரம்பியவள் பானுமதி. அவளை போன்ற ஒரு பெண்ணை அடைய தவம் இருக்க வேண்டும் என்று மரகதம்மாள் பெருமைப்பட்டு கொண்ட நாள்கள் எத்தனையோ. கடைந்தெடுத்த தந்த பொம்மையை போன்ற தோற்றம், குயிலை பழிக்கும் குரல். 12 வருஷங்களாக மகளுடைய சங்கீத படிப்பிற்கு மரகதம்மாள் பட்ட கஷ்டங்களுக்கு முடிவில் வெகுமதி கிடைத்தது போலிருந்தது. பானுமதியின் புகழ் மேடை மீது பாடத் தொடங்கிய 6 மாதத்திற்குள் அவள் பிரபலமடைந்து விட்டாள். ரேடியோவில் அவளது புரோகிராம் முக்கிய ஸ்தானத்தை வகித்தது. சங்கீத உலகின் புது ஜோதி, முதல் தர இளம் பாடகி என்றெல்லாம் பிரபல பத்திரிகைகள் அவளது கச்சேரிகளை பற்றி விமர்சனம் செய்தன. கல்யாண வீடுகளில் பானுமதியின் சங்கீதம் பெருமையை அளித்தது. மகளின் கீர்த்தியில் மரகதம்மாளின் கர்வம் தலைக்கேறி போயிருந்தது. தந்த பொம்மையை போன்ற எழில்மிக்க தன் மகள் மேடை மீது அமர்ந்து வெண்கல மணி ஓசை போன்ற தன் மதுர கண்ட துவனியினால் ஆயிரக்கணக்கான மக்களை ஆனந்த சாகரத்தில் ஆழ்த்துவதை கண்டு மரகதம் உடல் உலகாகிதமடைந்தாள். முகவெட்டு இல்லாதவர்களும் பாடத் தெரியாத பிறர் குரலை கடன் வாங்கி கொள்பவர்களும் இன்னும் எவ்வளவோ குறைகள் உள்ளவர்களும் மீண்டும் நட்சத்திரங்கள் என்ற விளங்கும் திரைப்பட உலகம் பானுமதியை போன்ற அழகிய பிரபல பாடகியை சும்மா விட்டு விடுமா? அவளை தங்கள் படத்தில் நடிக்க செய்து இரும்பு பெட்டியை பொன்னால் நிரப்ப ஆசை கொண்ட முதலாளிகள் பலர் அவளை சுற்றி வட்டமிட ஆரம்பித்தனர். மரகதம்மாள் பல ஆகாய கோட்டைகளை கட்டலானாள். சினிமா வானில் தன் அழகாலும் அபூர்வ காணத்தாலும் பானுமதி பிரபல நட்சத்திரமாகி விடுகிறாள். கீர்த்தி சிகரத்தின் உச்சியை தாவி பிடித்துவிட்ட பானுமதி ஒரே வருஷத்திற்குள் பெரிய மாளிகையின் சொந்தக்காரியாகவும் லட்சக்கணக்கில் பேங்கில் பணம் படைத்தவளுமாக இருக்கிறாள். பல ஆயிரம் பெருமான காரில் விற்றென பல இடங்களுக்கு பறந்து செல்கிறாள். அவளது முக தரிசனத்திற்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் ஏங்கி நிற்கிறார்கள். இப்படியாக பல கனவுகள் கண்டு கொண்டிருந்த மரகதம்மாள் கொரூரமாக நனவு உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டாள். மரகதம்மாளின் ஆகாய கோட்டைகளை சிதற வைத்தவன் புஷ்பநாதன் என்று சொல்ல தேவையில்லை. சிநேகிதர் ஒரு வீட்டு கல்யாணத்திற்கு கச்சேரி பேச முதலாக வந்தான் பானுமதியிடம். கச்சேரிக்கு வந்த பிறகு அவளது சங்கீத ஞானத்தை மெச்சி பேச வந்தான். மறுநாள் சும்மா பார்த்து போக வந்தான். அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாளும் வந்தான். இப்படி ஆரம்பித்தது அவர்களுடைய சிநேகிதம். முதலே பலமாக ஆட்சி வைக்காத மரகதம்மாள் முதலுக்கே மோசம் வந்துவிடும் என்று பயந்து தன் மகளை கண்டிக்க தொடங்கும் முன்பே பானுமதி புஷ்பநாதனின் சிநேகிதம் எல்லை மீறி போய்விட்டது. புஷ்பநாதன் வாழ்விற்குள்ளே நுழைந்தவுடன் பானுமதி புது மனுஷியாக்கி விட்டாள்.
கச்சேரிகளுக்கு போக மறுத்தாள். மேடை மீது உட்கார்ந்து பாடுவதை வெறுத்தாள். ரேடியோ கச்சேரிகளை ரத்து செய்தாள். திரைப்பட உலகை திரும்பி பார்க்கவும் முடியாதென்றாள். இதையெல்லாம் கண்டு மரகதம்மாள் மனம் இடிந்து போனாள். தந்தை இறந்ததும் நகரத்தை விட்டு போக நேர்ந்தது புஷ்பநாதனுக்கு. விட்டது சனி என்றிருந்தாள் மரகதம்மாள். ஆனால் அவளை பிடித்த சனி விட்டால் தானே. புத்தனூரில் பானுமதிக்காக மாந்தோப்பி விட்டை விலைக்கு வாங்கி நகரத்தில் இருந்து அவளை வரவழைத்து தன் ஆதரவில் வசிக்கும்படி ஏற்பாடு செய்து விட்டான் அவன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் மாத்தூரில் இருந்து வந்து மாந்தோப்பி வீட்டில் தங்குவதும் வழக்கமாகிவிட்டது. தன் வாழ்க்கையின் லட்சியம் புஷ்பநாதனால் சிதறி போனது எண்ணிய போது மரகதம்மாளுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. எண்ணி எண்ணி மனம் வைக்குண்டாவள். பானு, இங்கே வந்து பூவை தலையில வச்சு கொண்டு போ, எனக்கு மற்ற வேலை கிடக்கு கவனிக்க என்றாள் எரிச்சலுடன். தன் அருகில் வந்த மகளை கூர்ந்து கவனித்தாள் மரகதம்மாள். 2 வருஷத்துக்கு முன்பு இருந்த பிரகாசம் மகளின் முகத்தை விட்டு மறைந்து போய்விட்டது போல் அவள் கண்களுக்கு தென்பட்டது. கல்லுக்கென்று மகள் சிரித்து எத்தனை காலம் ஆயிற்று என கணக்கிட்ட மரகதத்தின் தாயுள்ளம் குமுறியது. பாவி பயல், என் பெண்ணை பித்தம் பிடித்தவளாக்கி விட்டானே என மனதில் மாத்தூர் சின்ன ஜமீன்தாரை ஒரு முறை சவித்து கொண்டு அருகில் வந்து பானுமதியின் கூந்தலில் தன் கையில் இருந்த கதமச்சரத்தை சூட்டினாள். பேசாது நின்று கொண்டிருந்த பெண்ணை பார்த்து மரகதம், ஏண்டி இன்னை பொழுது முழுவதும் அந்த ஜன்னல் கிட்டையே தவம் கிடக்க போறியா என எரிச்சலுடன் கேட்டாள். காலையிலேயே வரேன்னு சொல்லி அனுப்பினாத்தான், இன்னும் வரக்கானமே என துக்கம் தொண்டையை அடைக்க பதில் அளித்தாள் பெண். இந்த கதையை கேட்டு கேட்டு எனக்கு 2 வருஷமா அழுத்து போச்சு போ. உன்னை போல புத்தி கெட்ட பெண் உலகத்திலே ஒருத்தி கூட இருக்க மாட்டாள். லட்சியம் பண்ணாத புருஷனை நினைச்சு உருகி உசுரை விடறியே, சே போ என்று சீறினாள் தாய். லட்சியம் பண்ணாதவர் என்று யார் சொன்னா? அதனால்தான் எனக்கு இந்த ஊரில் வீடு வாங்கி வச்சிருக்கிறாராக்கும் என்று பதிலுக்கு கேட்டாள் பானுமதி. ஐயோடி போ, புத்தி கெட்டவளே, உனக்கு சொந்தமாயிருந்த மதிப்பெத்தனை அதையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இந்த பட்டிக்காட்டிலே சீதை அசோகவனத்திலே சிறை இருந்தா போல இவன் தயவுக்கு காத்து கொண்டு கிடக்கிறோமே. உனக்கு பின்னாலே வந்த கத்துக்குட்டிகள் எல்லாம் இன்னைக்கு பெரிய பாடகினும் நட்சத்திரமெனும் பேர் வாங்கிட்டாங்க. மழையா பணத்தை குவிச்சிட்டாங்க. 2 வருஷமா உன் தொண்டையை துருப்பிடிக்க போட்டுட்டு இவங்க கொடுக்குற பிச்சை காசுலே வயிறு வளர்க்க ஆரம்பிச்சுட்ட. பார்த்தியா என்ன மானங்கெட்ட பிழைப்பு? சி, நினைச்சாலும் வயிறு பத்தி எரியுது என ஆத்திரத்துடன் கத்தினாள் மரகதம்மாள். பணம்னு ஏன் அடிச்சுக்கிற? அம்மா, எனக்கு பணம் வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், ஆசி வேண்டாம், புகழ் வேண்டாம். அத்தான் அன்பு ஒன்று இருந்தா போதும். உனக்கு தெரிஞ்ச கதை தானே, ஏன் வெந்து போன மனசை குத்தி பிடுங்குற என்று கோபமாக பதிலளித்தாள் பானுமதி. அவளுக்கு தூக்கம் தாழவில்லை. அத்தையின் மகன் என்ன சொந்தம் போ, எவனோ ஒருத்தன் உனக்கு அத்தான் ஆக மாட்டானா என எகத்தாளமாக முகத்தை குலுக்கினாள் மரகதம். உனக்கே அவர் எவரோ ஒருத்தர், எனக்கு அத்தான், அவ்வளவு தானே அம்மா. இதை பற்றி இனிமேலே பேசாதேன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கிறேன் என கடிந்து கொண்டாள் பானு. நாளைக்கு நடக்க போறது என்னன்னு தெரிஞ்சா நான் பேசாம எப்படி இருக்க முடியும் என ஆத்திரமாக கேட்டாள் தாய். நாளைக்கு என்ன விசித்திரம் நடக்க போகுது என்று குரோதமாக கேட்டாள் மகள். மாத்தூர் ஜமீன்தார் கல்யாணத்துக்கு பொன் பார்க்கிறார் என்கிற சங்கதி என் காதிலே பட்டது. உன்னுடைய ஆசையத்தான் எவ்வளோ ஒருத்தியை கட்டி கொண்டதும் உனக்கு ஒரு பட்டினம் கல்தா கொடுத்துடுவான், தெரிஞ்சுக்கோ குட்டி என்று கோபமாக கத்தினாள் மரகதம். புஷ்பநாதனுக்கு கல்யாணம் என்ற வார்த்தையை கேட்டது பானுமதியின் நெஞ்சம் தீக்கென்று அடித்து கொண்டது. யாராவது சொல்வதை கேட்டுக்கொண்டு உளராதே, எல்லாம் கட்டுக்கதை என்றால் துக்கம் கலந்த மெல்லிய குரலில். மரகதம்மாள் கோபத்தில் சிரித்தாள். இல்லையடி மரகதம்மாள் புத்திரி பானுமதியைத்தான் மாத்தூர் ஜமீன்தார் கட்டி கொள்ளப் போகிறான். கதை நன்றாக இருக்கா என எகத்தாளமாக கேட்டாள். பானுமதி ஜமீன்தாராணியாக கூடாதா என்ன என ஆத்திரமாக கேட்ட மகளை பார்த்து, தாய், மகளே, சித்தப்பொரு என்கிட்ட தானே இந்த வாய். பானுமதி மாத்தூர் ஜமீன்தாராயினி ஆயிடமாட்டாளா? எத்தனை பேராசை, என்ன மனக்கோட்டை. புஷ்பநாதன் கல்யாணம் பண்ணிக்க போறானதும் நீ அவன் கையை பிடிச்சு கொண்டு அக்னியை சுற்றி வராப்புல கனவு கண்டுட்டியே. அவன் உன்னை கட்டுவானாடி
என்றாள் சீற்றத்துடன். தாயின் சொல்லம்புகளால் துன்பமடைந்த பெண் கோபத்துடன் ஏனோ என்றாள். ஏனோவா, நீ ஒரு தாசி பெண். உன்னை ஜமீன்தார் கட்டி கொண்டால் மூஞ்சியை கொண்டு எங்கே காட்டுவான் என்று மொழிந்த மரகதம் கோபத்துடன் கீழே சென்றாள். பானுமதியின் துக்கம் கண்ணீராக வழிந்தது. பொத்தென்று நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு வீமி அழுதாள். பூம் பூம் என்று காரின் சத்தத்தை கேட்டதும் திடுக்கிட்ட பானுமதி ஒரே பாய்ச்சலில் ஜன்னல் அருகில் ஓடிப்போய் எட்டி பார்த்தாள். புஷ்பநாதனின் லீலக்கார் ரஸ்தாவினின்று மாந்தோப்புக்குள் நுழைவதை கண்டதும் மிக்க பரபரப்புடன் முகத்தை துடைத்து கொண்டாள். நிலை கண்ணாடி எதிரில் ஓடி முகத்தின் மீது லேசாக பவுடரை அப்பி துடைத்துவிட்டு நெற்றி பொட்டையும் சரிப்படுத்தி கொண்டு ஆவலுடன் கீழே ஓடினாள். குழந்தையை போல் ஓடி வந்து நின்ற பானுமதியை ஏறிட்டு நோக்கிய புஷ்பநாதன், அழுதாயா என்ன என்று கேட்டான். இல்லையேத்தான் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு பானுமதி அவனை மாடி அறைக்கு அழைத்து சென்றாள். பொய் சொல்லாதே பானு, உன் மூஞ்சியை சொல்கிறது அழுதையை. எனக்கு இதுதானே பிடிப்பதில்லை. உன் அழுமூஞ்சியை பார்க்கவா இப்போ நான் வந்தேன் என கோபமான குரலில் அதட்டினான். நான் அழுது கொண்டு தானே இருக்கிறேன் என்று சமாதானமாக கேட்டுக்கொண்டே பானுமதி அவனது கரங்களை பிடித்து ஓர் ஆசனத்தில் உட்கார வைத்தாள். இரவு போஜனத்திற்கு பிறகு புஷ்பநாதன் சோஃபாவின் மீது சாய்ந்து கொண்டிருந்தான். பக்கத்தில் வந்து அமர்ந்த பானுமதி வெற்றிலை சுண்ணாம்பு தலையை மடித்து கொடுத்து கொண்டிருந்தாள். பானு என்று அருமையாக அழைத்தான் புஷ்பநாதன். ஏன் என்று அவள் கேட்கும் முன், உனக்காக ஒரு பரிசு அளிக்கப் போகிறேன் பார் என கூறிக்கொண்டு சட்டை பையிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து பிரித்தான். மின்சார விளக்கொலியில் நீளமும் பச்சையுமாக மின்னிய வைர அட்டையை கையில் எடுத்து அவள் கழுத்தில் பூட்டினான் புஷ்பநாதன். எப்படி இருக்காத்தான், நன்றாயிருக்கா என குதூகலத்துடன் கேட்டாள் பானுமதி. என் பானுவுக்கு எதுதான் நன்றாயிருக்காது என கொஞ்சலாக அவளது கன்னத்தை வருடினான் புஷ்பநாதன். மிகவும் அருகில் வந்த பானுமதி சற்றென்று அவனது கரங்களை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, அத்தான், நான் ஒன்று கேட்பேன், கோச்சிக்க கூடாது என்று மெல்ல கேட்டாள். கேளு தாராளமாய் என்றான் உணர்ச்சி வசப்பட்ட புஷ்பநாதன். கல்யாணத்துக்கு பெண் தேடுகிறீர்கள் என்று சொல்லிக் கொள்றாங்களே, அது நெசமாத்தான் என்றாள் தைரியமாக. சஞ்சலம் மிகுந்த அவள் முகத்தை பார்த்த புஷ்பநாதன் குபீர் என்று சிரித்தான். நல்ல கேள்வி இது, உனக்கு தெரியாமலா என் கல்யாணம் நடக்கும் என பரிகாசமாக பேசினான் அவன். கவலை நீங்கிய பானுமதி, விளையாட்டுக்கு கேட்டேனத்தான், கோச்சிக்க கொள்ளக்கூடாது என கூறி மெல்ல அவன் தோள் மீது சாய்ந்து கொண்டாள்.